வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து வனிதாவோட யூடியூப் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் வனிதா தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல லீட் கேரக்டரும் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட் கலந்த ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தாயாகணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வனிதா விஜயகுமார். இவங்க ராபர்ட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் குழந்தைய பத்தி அவங்க பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு பார்ட்டியில சுத்தி இருக்கிற லேடிஸ் எல்லாம் உசுப்பேத்தி விட்டனால இவங்களுக்கு ஒரு விதமான இன்செக்யூர்னஸ் வரும். சோ உடனே கன்சீவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராபர்ட்டை போய் நச்சரிக்கிறாங்க. அண்ட் அவரை செடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க கன்சீவ் ஆனாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல இவங்க பேசிருக்கக்கூடிய டாபிக், அதாவது ஒரு மிடில் ஏஜ் உமன் கன்சீவா ட்ரை பண்றா, அவளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்றது ஒரு ரெலவெண்டான டாபிக் தான். பட் அதை ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் கலந்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சதை கூட நான் ஓகே. பட் அதை ஒழுங்காவது கொடுக்கணும்ல. வனிதாவும் ராபர்ட்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா யாரு தான் பாக்குறது? இல்ல ஆடியன்ஸை அவ்வளவு காஞ்சி போனவங்கன்னு நினைச்சிட்டாங்களான்னு சத்தியமா புரியவே இல்லை. இதுல வேற நியூல எப்படி கிரணை யூஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி இதுல வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. நியூ எப்போ வந்த படம், அப்ப கிரண் எப்படி இருந்தாங்க, இப்ப அந்த கிரணை இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கதான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வனிதா வந்து தன்னோட சின்ன வயசுலயே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல பிரபலமா இருந்தவங்க, இல்ல அந்த டைம்ல ஃபேமஸான விஷயங்க அதெல்லாம் வச்சுதான் இந்த கதையை வந்து யோசிச்சிருக்காங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் எடுக்கும் போது கொஞ்சமாவது மாத்தணும்ல. கேஸ்டிங் முதற்கொண்டு அப்படியே வச்சிருக்காங்க. ஷக்கீலாவை யூஸ் பண்ணிருக்காங்க, பவர் ஸ்டாரை யூஸ் பண்ணிருக்காங்க. பவர் ஸ்டார்லாம் எந்த காலத்துல வந்தவர், இப்ப பவர் ஸ்டார் போய் வாட்டர்மெலன் ஸ்டாரே வந்தாச்சு. இன்னுமே பவர் ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காமெடின்ற பேர்ல கன்றாவியே ஏதோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஏதோ மெசேஜ் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிரிஞ்சா ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. ஓவரால் ஒரு ரெலவெண்டான டாபிக்கை ரொம்ப இரலவெண்டா சொன்ன ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் இருக்கு, ஆனா பார்க்க தான் முடியல. சோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.